குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். 2025 புத்தாண்டு பலன்கள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜோசியம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். கோமாளிக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்பவுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட சார்ந்த எந்த விஷயத்துக்கும் ப்ரூஃப்ன்றது கிடையாது. அது உள்ளார்ந்து உணரும் போது மட்டும்தான் உணர முடியும். கோயிலுக்கு போகிறோம், கடவுளோட ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நம்ம நினச்ச காரணம் நடந்துச்சுன்னா கடவுளோட பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு. கோயிலுக்கு போகிறது மன அழுத்தம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு. கோயில் என்பது கலைக்கூடம், மனத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கூடம், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஃபீல் குட். அந்த இடத்துக்கு போய் எம்ஏ சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் என்ன ஆகும்? இன்னும் உங்கள் பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா ததாஸ்துன்னு ஒரு தேவதை இருக்குது. கோயிலுக்கு போகும்போது என் பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், எதிர் வீட்டுக்காரன் தொல்லை கொடுக்குறான், பின் வீட்டுக்காரன் இடிக்கிறான் அப்படின்ற எண்ணத்திலேயே கோயிலுக்கு போகக்கூடாது. எந்த சூழலும் கெட்ட சூழலாம் மாறி நல்ல சூழல் எனக்கு கிடைக்கணும் வேண்டும் முறை சங்கல்பத்தில் என்ன பண்ணுறோம்? சர்வ அரிஷ்டம் சர்வ தோஷம் நிவர்த்தி துவாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியிலே எனக்கெல்லாம் போகணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது, இந்த வழியில் போகணும்னு பிரார்த்திக்கிறோம். அப்படி இல்லாமல் பாசிட்டிவாக எப்பான திங்க் பண்ணிட்டு இருக்கணும். 2025 சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகமாக வச்சுக்கணும். மனைவியிடம் பிரியக்கூட சூழல் வரும். சமாதானமாக பேச்சுகள் வார்த்தைகள் நடக்கும். சம்மந்தி ரொம்ப நாளாக வீட்டுக்கு சம்மந்தி பிரச்சனை இருக்கும், அவங்கெல்லாம் சமாதானம் பேசக்கூடிய வாய்ப்பு வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் படிப்படியாக படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். தனவரவு எளிதில் கிடைக்கும். கூட்டு தொழிலால் பிரச்சனைகள் வரும், அப்புறம் சால்வ் ஆகும். உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் தேவை. ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைக்கான வழிகளை நாடும்போது நிறைய மாற்றம் கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பொதுவாக எல்லாரும் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்கறது, நீ சொல்கிற விஷயம்லாம் நான் கேட்க முடியுமா அப்படின்னு எதிர்வாதங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இந்த விடுபடணும்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம் வரும் நாளில் காமாக்கிய அஸ்தம் நார்த் ஈஸ்ட்டில் என்னென்னலாம் தேவதைகள் வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் வரும். இப்போ நான் ஒரு பெரிய சினிமா எடுக்க போகிறேன், பெரிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இதை பாதி காலம் கடந்துட்டேன், இனி இருக்கிற காலத்தையும் கடக்கணும் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன ஆரோக்கியத்தை கொண்டு வரணும், அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரணும், நல்ல ஆலய தரிசனம் பண்ணணும். அங்கே போகணுன்னே வராமல் அந்த இரவு அங்கே தங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது வாழ்க்கையில் மேன்மை அடையும், பரிகாரங்கள் பலிக்க தொடங்கும்.